போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நடந்த குரூப் 2 எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க? கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு? குரூப் 4ல் வாங்கின அடிக்கு அப்புறம் வேறு யார் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு சக்தியும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கேள்வியும் கொஞ்சம் அப்படி தான் இருந்துச்சு. இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. திருக்குறளில் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம கீ ஆன்சர் பார்ப்போம். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? திருக்குறளில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் ஜென்ரல் தமிழில் 7 கேள்வியும் ஜிகேல 7 கேள்வியும் கேட்டிருக்காங்க. மொத்தம் 14 கேள்வி. அதுக்கான கீ ஆன்சர் நம்ம பார்ப்போம். முதல் கேள்வி, மோந்து பார்த்தால் வாடிவிடும் அனிச்சமலர், என்ன செய்தால் வாடுவர் விருந்தினர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது விருந்தோம்பல் அதிகாரத்தோட கடைசி திருக்குறள். மொப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து, அந்த திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. மோந்து பார்த்தாலே அனிச்சம்பு வாடி போயிடும். வந்த விருந்தினரை நம்ம முகத்தை வேறுபட்டு பார்த்தாலே அவங்க வாடி நிற்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த திருக்குறளில். அதான் முகம் திரிந்து நோக்கினால், அதுதான் ஆன்சர். டிஎன்பிசி திருக்குறள் இவ்வளோ அதிக கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ஊக்கமுடைமையில் 9வது திருக்குறள். பரியது குறுங்கோட்டது ஆயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். ஆனால் குறள் எண் பார்த்தீங்கன்னா 559ன்னு கொடுத்துருக்காங்க. இக்குறட்பாவில் மிகுதி என்னும் பொருள் உணர்த்தும் சொல்லை காண்கன்னு கேட்குறாங்க. பரியதுனா பெரியதுன்ற மீனிங்கில் வரும். கூர் அதுதான் உரிச்சுற்றொடரில் வரும். கூர் அப்படின்னா மிகுதி அப்படின்ற பொருளில் வரும். அதனால் இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கேள்வி, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர் டேஷ் என்றழைப்பர். அன்பிற்குண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு அன்பு உடைமையோட முதல் திருக்குறள்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது அன்பை அடைத்து வைக்க முடியாது, அன்புக்குரியவரை கண்டதும் கண்ணீராக வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறது அந்த திருக்குறள். அதுக்கான ஆன்சர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா புன்கண்ணீர் 2 சுழியின். அது இதில் ஆப்ஷனில் குழப்பியிருக்காங்க. 3 சுழியின் 2 சுழியின். திருக்குறளே தெரிஞ்சாலும் ஆப்ஷனில் தப்பு வாங்குற மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணியிருக்காங்க. 2 சுழி புன்கண்ணீர். அடுத்த கேள்வி, சரியான திருக்குறளை கண்டறிக. இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயனில சொல்லாமை அப்படின்ற அதிகாரத்தோட கடைசி திருக்குறள். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இதில் இந்த திருக்குறளில் சொல் என்ற வார்த்தை 5 முறை வருது. இது ஒரு சிறப்பு வாய்ந்த திருக்குறள். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். அன்பு இருப்பது தான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது உயிரற்ற உடல், அன்பு உடையவர் தம் உடலும் பிறர்க்கே என்பர், அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பர். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படின்னு ஒரு திருக்குறள், அன்புடைமையோட 2வது திருக்குறள். அந்த திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. இதில் என்னென்னா அன்பு இருப்பது தான் உடம்புல உயிர் இருக்கிறதுக்கான அடையாளம்னு மட்டும்தான் திருக்குறள் சொல்லியிருக்காரு. அன்பு இல்லாதது உயிரற்ற உடல் அப்படின்னு அவர் எங்கேயும் அழுத்தி சொல்லலை. அன்புடையவர் தம் உடலும், உடல் பொருள் ஆவி என அனைத்தும் பிறருக்கு உரியவராக இருப்பார். அன்பு இல்லாதவர் எல்லாமே எனக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிற எல்லா ஆப்ஷனுமே சரிதான். இந்த 2வது ஆப்ஷன் மட்டும்தான் தவறாக இருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் அன்பு இல்லாதது உயிரற்ற உடல், அதுதான் தவறு. அடுத்த கேள்வி, அன்றே ஒழிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? நடுவுநிலைமை அதிகாரத்திலேருந்து கேட்டிருக்காங்க. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அதாவது பொய் சொல்கிறதுக்காக, பொய் சாட்சி சொல்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் இந்த திருக்குறள். நடுநிலை கடந்த உண்டாகும் செல்வத்தை நம்ம வாங்காமல் அதை நம்மள்ட்டேருந்து நீக்கிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதில் தான் அன்னைக்கே நீக்கிடணும், அதை வாங்காமல் அப்போவே தவிர்க்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கிளைஞரை அளக்கும் கோல் எது? இது இப்போ புதுசாக திருக்குறளில் ஆட் பண்ண நட்பாராய்தல்ன்ற அதிகாரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் அப்படின்ற திருக்குறள்லேருந்து நமக்கு கேடு அப்படின்றதுனா துன்பம். நமக்கு ஒரு துன்பம் வரும்போது அந்த துன்பம் தான் நம்ம கூட இருக்கிற நண்பர்களை அளந்தறிகிற அளவுகோல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். ஏன்னா நமக்கு ஒரு துன்பம் வரும்போது தான் நம்ம கூட யார் இருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சிக்கவே முடியும். அடுத்த 7 கேள்விகள் பொது அறிவு பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த 7 கேள்விகளில் எல்லாமே நேரடியாக திருக்குறளோ மீனிங்கோ அப்படி கேட்காம கொஞ்சம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் சார்ந்த நூல்கள், திருக்குறள் வச்சு வர ஜிகேலேருந்து கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம திருக்குறள் பொருள் மட்டும் படிக்காமல் திருக்குறள் சார்ந்த அனைத்து செய்திகளையும் நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிச்சுக்கிறது நமக்கு நல்லது. இனி வர கேள்விகள் எல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, புத்தகங்களையும் ஆசிரியர் பெயரையும் சரியாக பொருத்தவும். நூல்களும் ஆசிரியர் பெயரும் கொடுத்துருக்காங்க. இதில் வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி அப்படின்றவர் எழுதின நூல். அது சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். இதை வச்சு நம்ம ஆப்ஷன் எடுத்திருக்க மாதிரி ஆப்ஷன் எளிமையாக தான் இருக்குது. வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைசாமி.
திருக்குறள் உரை வழமையது வந்து தண்டபாணி தேசிகர் தான். அடுத்த கேள்வி, சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவனவற்றை நிரல்படுத்துக. நிரல்னா என்ன? வரிசைப்படுத்துகன்றத இவங்க நிரல்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சான்றாண்மைன்ற அதிகாரத்துல இருந்து இந்த திருக்குறள் கேட்டிருக்காங்க. அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு, 5 சால்பு ஊன்றிய தூண் அப்படின்ற திருக்குறள்லேருந்து அந்த 5 சான்றாண்மை தாங்கும் தூண்களாக சொல்லப்படுற 5ஐயும் வரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு அன்பு, 2வது நாணம், 3வது வந்து ஒப்புரவு, 4வது கண்ணோட்டம், 5வது வாய்மை. இது எல்லாம் தன்மையை தாங்கும் தூண்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அடுத்த கேள்வி, திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன? திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனித ஒழுக்கத்தையும் தனி மனிதன் எப்படி இருக்கணுன்றதும் நம்ம மக்களாகிய நாம் எப்படி நம்ம நடந்துக்கணுன்றதை பற்றி தான் அதிகமாக சொல்லுது. மன்னரை பற்றியோ மற்றவங்கள பற்றியோ சொல்கிறது எல்லாமே நேரடியாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க எப்படி இருக்கணும், அவங்க இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் மன்னர், இப்படி இல்லைனா மன்னர் இல்லை, இப்படி இருந்தால் தான் செங்கோல் ஆச்சு, இப்படி இல்லைனா கொடுங்கோல் ஆச்சு அப்படின்னு நேரடியாக குறிப்பிட்டிருக்காரு. ஆனால் இங்கே மறைமுகமாக கற்பிக்கப்படுறது யாருக்குன்னா குடிமக்களாகிய நமக்கு தான். உயர்ந்த நோக்கம் கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் திருக்குறள். அப்போ இதுக்கான ஆன்சர் குடிமக்கள் தான். அடுத்த கேள்வி, உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? அதாவது இது ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஜென்ரல் தமிழில் ஊக்கமுடைமை அதிகாரத்திலேருந்து ஒரு கேள்வி இருந்துச்சு, இப்போ இதில் இருக்குது. உடையார் எனப்படுவது ஊக்கம், அஃதில்லார் உடையது உடையரோ மற்று என்ற திருக்குறள்லேருந்து இதை கேட்டிருக்காங்க. அப்போ உடையவர்கள் என்போர் எதை உடையோர்? ஊக்கம் உடையோர். சரியான கூற்றினை கண்டறிக. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். அடுத்தது, திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல். இது தப்பு. திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரவுல். பிரெஞ்சில் மொழிபெயர்த்தவர் தான் ஏரியல். இந்தியில் பிடி ஜெயின் தான் வரும். சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்தவர் தான் அப்பா தீட்சிதர். ஆனால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குழப்பி கொடுத்துருக்காங்க. 1, 3 சரி, அதாவது 3 சரி, அது பக்கத்தில் 1 சரின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஆமாம், முதல் திருக்குறள் என்னது? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கடைசி திருக்குறள் பார்த்தீங்கன்னா ஊடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் இன் அப்படின்றதுல முடியும். அதுக்கடுத்து நட்பியல் வந்து 13 அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்றாங்க. அது தப்பு. குடியியல் தான் 13 அதிகாரங்கள் வரும். நட்பியல் வந்து 17 அதிகாரங்கள் இருக்கும். அடுத்த கேள்வி, கூற்று எல்லா பொருளும் இதன்பால் உள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. காரணம், திருவள்ளுவரின் கருத்துக்களில் பலர் அவர் காலத்தை நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரமானவை. பல்வேறு புரட்சி கருத்துக்களை வந்து நம்ம திருக்குறள் சொல்லுது. இதில் வந்து எல்லா பொருளும் இதன்பால் உள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லைன்றது சரி. இந்த திருக்குறள் கருத்துக்கள் அவர் காலத்தில் நிலை கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சியானவை என்பதும் சரி. ஆனால் இது வந்து ரெண்டும் கூற்றுக்கு காரணம் விளக்கமான சரியான விளக்கம் இல்லை என்பது தான் என்னோட இது. சரியான விளக்கம் இல்லைன்றது தான் வரும். அதுதான் ஆன்சராக இருக்கும். கடைசி கேள்வி, உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியுற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கான ஆன்சர் எனக்கு சரியாக தெரியல. இது நான் வந்து ஜிஇபோ போட்டேன். நீங்கள் என்ன போட்டன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். திருக்குறளோட விளக்கம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலில் நாங்கள் திருக்குறளோட ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளை மக்கள்கிட்ட ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி, எப்படி திருக்குறளை ஈஸியாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமோ அதை மாதிரி வந்து பேசியும் போடுறோம், நடிச்சும் போடுறோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.